யோவான் எழுதின சுவிசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை எடுத்துக்கொள்வோம். யோவான் 2:7. If you can turn with us to John 2:7. இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார்கள். Jesus said to them, fill the water pots with water, and they filled them up to the brim. இந்த இடத்துல பார்க்கிறோம், இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளிலே தண்ணீர் நிரப்புங்கள் என்றார். And here we say that Jesus looks at the servants and tells them to fill the water pots with water. இயேசு சொன்னபடியே அவர்கள் தண்ணீரை நிரப்பினார்கள் என்று வேதம் சொல்கிறது. And the word says that according to his word the servants filled the pots with water. இன்றைக்கு நான் உங்கள் மத்தியிலே நிரப்பப்படுவதை குறித்தும் நிரம்பி வழிவதை குறித்தும் பேச விரும்புகிறேன். Today I desire to speak to you about being filled and to overflow. Amen. ஆண்டவர் நம்மை நிரப்ப விரும்புகிறார். God desires to fill us. நாம் வெறுமையாய் இருப்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. It is not God's desire that we be empty. நாம் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். God desires that we will be filled. இந்த இடத்துல பார்க்கிற இயேசு அங்கு சில கற்சாடிகளை பார்த்தார். And we see that God sees some water pots. அங்கு ஒரு தேவை இருந்தது. There was a need. அங்கு ஒரு அற்புதம் நடக்க வேண்டியது இருந்தது. And it was necessary for a miracle to happen. அந்த சமயத்துல அவர் பார்த்தார், அங்கு காலியான சாடிகள் இருந்தது. And at the time he saw empty water pots. அந்த ஜாடிகளை நிரப்பும்படியாக சொன்னார். And he told them to fill these water pots. எதற்காக ஆண்டவர் இந்த ஜாடிகளை நிரப்பும்படியாக சொன்னார்? Why did the Lord ask them to fill the water pots with water? இந்த ஜாடிகள் மூலமாக கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்ய விரும்பினார். God desired to do a miracle through these water pots. இந்த ஜாடிகள் மூலமாக கர்த்தர் அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த விரும்பினார். God desired to reveal his might through the water pots. அதற்கு இந்த ஜாடிகளை பயன்படுத்த விரும்பினார். And he desired to use these pots. அந்த ஜாடிகளை பயன்படுத்துவதற்கு முன்பாக, even before he used the water pots, அந்த ஜாடிகள் நிரம்பி இருக்க வேண்டும் என்று விரும்பினார். and he desired the pots to be full. Amen. Amen. நம்முடைய வாழ்க்கையை கூட அந்த ஜாடிகளை போல கர்த்தர் பார்க்கிறார். Even in our lives God looks at us as a water pot. அண்ணா எப்படி அன்னைக்கு அந்த ஜாடிகளை பயன்படுத்தினாரோ அதே போல கர்த்தர் நம்மளையும் இன்றைக்கு பயன்படுத்த விரும்புகிறார். Even as God uses pots in that day, he desires to use us even today. அவருடைய அற்புதத்தை நம்முடைய மூலமாக விளங்க பண்ணுவதற்கு நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். And he desires that he will reveal his miracles through us. அவருடைய நாமத்துக்கு ஒரு மகிமையை கொண்டு வரதுக்கு நம்மளை ஒரு பாத்திரமாய் பயன்படுத்த விரும்புகிறார். God desires that we will be a vessel to glorify his name. Amen. Hallelujah. நீங்க பாத்தீங்கன்னா யோவான் 2வது அதிகாரம் 11வது வசனம் இருக்கும். இவ்விதமாக இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். And we read in the same chapter verse 11, this beginning of sign Jesus did in Cana of Galilee and manifested his glory. Amen. அவருடைய glory manifest பண்ண விரும்புகிறார். அதற்கு நம்மளை நிரப்ப விரும்புகிறார். And God desires to manifest his glory through us, and for that he wants to fill us. Hallelujah. அன்னைக்கு அங்க ஜனங்களுக்கு திராட்சரசம் குறைவுபட்டது. And that day the people, they were lacking the wine. அந்த ஜனங்களுடைய தேவையை சந்திப்பதற்கு இந்த காலியான சாடிகளை பயன்படுத்தினார். And to meet the needs of the people he used his empty pot. எதற்காக நம்மளை நிரப்ப விரும்புகிறார்? Why would God want to fill us? நம்மளை நிரப்புவதின் மூலமாக மற்றவர்களுடைய தேவை சந்திக்கப்படுவதற்காக. So that by filling us the others needs will be met through us. Amen. Amen. ஆகவே தான் நம்ம நிரப்பப்படுவது மிக அவசியம் என்று அவர் விரும்புகிறார். That is why God desires, it is important for us to be filled. இன்னைக்கு நம்மள பார்த்து அவர் சொல்ல விரும்புகிற காரியம், even today the thing that he wants to tell us through us, நிரப்பப்படுவீர்களாக, that you be filled. Amen. Amen. எந்த பாத்திரத்தை கர்த்தர் பயன்படுத்த விரும்புகிறாரோ, whatever vessels that he wants to use, அந்த பாத்திரத்தை அவர் நிரப்ப விரும்புகிறார். and he desires to fill that vessel. அல்லது இன்னொரு விதத்துல சொல்ல வேண்டும் என்றால், or I can say that in another way, எந்த பாத்திரம் நிரப்பப்படுகிறதோ, whatever vessels that are filled, அந்த பாத்திரத்தை தான் அவர் பயன்படுத்த முடியும். only that he can use. Amen. Amen. Hallelujah. அதனால தான் நிரப்பப்படுவது மிக மிக முக்கியம். That is why it is important for us to be filled. Hallelujah. Hallelujah. Amen. இன்றைக்கு அவர் நம்மை நிரப்பி அனுப்ப விரும்புகிறார். Today God desires to fill us and send us. லூக்கா 24:49 பார்த்தீர்கள் என்றால், if you turn with us to Luke 24:49, இயேசு பரலோகத்துக்கு ஏறி போகும் முன்பாக சொன்ன காரியம் அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. we will read what Jesus did before he went to heaven. Amen. லூக்கா 24:49, Luke 24:49, என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். Behold, I send the promise of my Father upon you, but tarry in the city of Jerusalem until you are endued
endued with power from on high. உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே அவருடைய சீஷர்கள் நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். He desired that his disciple be filled by the power from high. அவர்களை பயன்படுத்தும் முன்பாக Even before he could use them, அவங்க உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினாலே நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று அவர் விரும்பினார். he desired that they would be filled by the power that would come from high. அதற்காக காத்திருக்க சொன்னார். And for that he asked them to wait. இந்த பலத்தை நீ உன்னதத்திலிருந்து பெறாவிட்டால், If you don't receive the strength from high, தேவனுடைய ராஜ்யத்திலே நீ பயன்பட முடியாது. that you cannot be used for the kingdom of heaven. ஆமென். இயேசுவோடு இருந்த சீஷர்கள் தான். And they were disciples that were with Jesus. இயேசுவோடு இருந்த அற்புதங்களை பார்த்த And சீஷர்கள். they were the disciples that were with Jesus and saw his wonders. இயேசுவின் மகிமையை பார்த்த சீஷர்கள். They saw his glory. இருந்தாலும் Even though, அவர் சொன்னார், நீ நிரப்பப்படும் வரைக்கும் காத்திரு. wait until you are filled by his power. ஆமென். அப்போஸ்தலர் 1:5ல பாருங்க. Acts chapter 1 verse 5. Acts chapter 1 verse 5. If you turn with us, Acts chapter 1 verse 5. ஆகையால் நீங்கள் எருசலேமை விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். Acts 1:5. Amen. ஓகே, அடுத்த முந்தின வசனம் 6. ஆமா 6 இங்கிலீஷ்ல 6. Therefore when they came together they asked him saying, Lord, will you at this time restore the kingdom of I think 4 வாசிமா 4. Being assembled together with them, he commanded them not to depart from Jerusalem, but to wait for the promise of the Father. Amen. பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். And he asked them to wait for the promise of the Father to be fulfilled. பிதாவின் வாக்குத்தத்தங்கள் அநேகம் உண்டு. There are many promises of the Father. அதுல ஒரு வாக்குத்தத்தம், one of the promises நிரப்பப்படுவது, is to be filled. உன்னதத்திலிருந்து வருகிற பலத்தினால் நிரப்பப்படுவது. To be filled by the power that will come on high. நீங்களும் நானும் நிரப்பப்படும் பொழுது, when you and I are filled, பிதாவின் வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது. the promise of the Father will be fulfilled in our lives. Amen. Amen. இயேசுவின் வாக்கின்படியே, and by the word of Jesus, இவர்கள் எல்லோரும் போய் காத்திருந்தார்கள். they went and waited for him. அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 12-13ல பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது. And we read in the same chapter 1:12 and 13, then they returned to Jerusalem from the mount called Olivet, which is near Jerusalem, a Sabbath day's journey. And when they had entered, they went into the upper room where they were staying, Peter, James, John, Andrew, Philip, Thomas, Bartholomew, Matthew, John the son of Alphaeus, and Simon Zealot, and Judas the son of James. Next verse also 14. These all continued with one accord in prayer and supplication with women and Mary the mother of Jesus and with his brothers. Amen. இயேசுவின் வாக்கின்படியே போய் இவர்கள் எல்லோரும் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள், காத்திருந்தார்கள் என்று சொல்லுகிறது. And we read that according to the word of the Lord, all these people, all the disciples went to the upper room and waited for him in prayer. Amen. அவர்களை நிரப்பும் முன்பாக, before he could fill them, அவர்களை ஆயத்தப்படுத்துகிறார். and he prepared them. அவர்களை காத்திருக்க சொன்னார். He asked them to wait. அவர்கள் போய் காத்திருந்தார்கள். They went and waited for him. அவர்கள் ஜெபத்திலே ஆயத்தமானார்கள். And they prepared themselves in prayer. Amen. Amen. Hallelujah. யாரை பயன்படுத்த விரும்புகிறாரோ, whoever the Lord wants to use, அவர்களை நிரப்ப விரும்புகிறார். he desires to use them. யாரை நிரப்ப விரும்புகிறாரோ, whoever he wants to fill, அவர்களை ஆயத்தம் பண்ணுகிறார். and he prepares them. Amen. Amen. நிரப்பப்பட போகிறவர்கள், and for those to be filled, ஜெபத்திலே தரித்திருப்பார்கள். they have to wait in prayer. Amen. இன்னொரு விதத்துல சொன்னால், we could say this differently, யாரெல்லாம் ஜெபத்தில தரித்திருக்கிறார்களோ, whoever are waiting in prayer, நிச்சயமாக நிரப்பப்படுவார்கள், will definitely be filled. Amen. Amen. வெறும் பாத்திரம் நிரப்பப்படுவதற்கு, for an empty vessel to be filled, ஜெபம் பெரிதும் உதவியாய் இருக்கும். the prayer will be a big help. இவர்கள் ஜெபத்திலே தரித்திருந்தார்கள். and we see that they endured in prayer. நீங்க 2வது அதிகாரம் Acts chapter 2 verse 2 பாத்தீங்க என்றால், Acts chapter 2 verse 2 we read, அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதை நிரப்பிற்று. and suddenly there came a sound from heaven as of a rushing mighty wind, and it filled the whole house where they were sitting. திடீரென்று ஒரு பலத்த காற்று அடிக்கிற போல ஒரு முழக்கம் உண்டாயிற்று. and then we heard a sound like a mighty wind that blew. வானத்திலிருந்து ஒரு சத்தம் திடீர்னு உண்டாயிற்று. a sound came from heaven. Amen.
ஒரு வெறுமையான பாத்திரத்தை நிரப்புவதற்கு for an empty vessel to be filled, கர்த்தர் வானத்தை கூட திறக்க வல்லவராய் இருக்கிறார். God is able to open the heavens. ஆமென். Amen. வெறுமையான பாத்திரம் நிரப்பப்படுவது அவருடைய பார்வையில மிக 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 முக்கியமானதா It is very இருக்கிறது. important in the sight of the Lord that the empty vessel will be filled. ஆமென். வானத்திலிருந்து ஒரு சத்தத்தை அனுப்பினார். God sent a sound from heaven. அவர்கள் இருந்த அறை முழுவதும் நிரப்பினார். And God filled the entire room they were in. ஆமென். Amen. நம்மளை அவர் நிரப்ப சித்தம் கொள்ளும் பொழுது And when God desires to fill நம்மளை us, மாத்திரம் நிரப்புவதல்ல, not only that He would fill நம்மளை us, சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் அவருடைய வல்லமையினால நிரப்புவார். God will cover the situations around us by His might. ஆமென். Amen. ஹல்லேலூயா. 4வது வசனத்துல பார்த்தீர்கள் We என்றால் read on verse 4 in the same chapter அவர்கள் 2. எல்லோரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினார்கள். And they were all filled with the Holy Spirit and began to speak with other tongues as the Spirit gave them utterance. முதலாவது அந்த அறை நிரம்பியது. First the room was filled. ஆனா அந்த அறை நிரம்புவது மாத்திரம் போதாது, Not only the room was filled, அவர்கள் நிரப்பப்படுவது மிக அவசியம். it was more important that they will be filled. நம்மளை சுற்றி இருக்கிற சூழ்நிலை நிரம்புவது மாத்திரமல்ல, Not only the situations around us being filled, நாம நிரப்பப்படுவது மிக முக்கியம். it is more important that we will be filled. வேதம் சொல்கிறது அவர்கள் எல்லோரும் பரிசுத்த ஆவியினால் The word நிரப்பப்பட்டார்கள். says that everyone there were filled by the அந்த tongues. இடத்துல ஜெபத்துல தரித்திருந்த ஒருவர் கூட அதை மிஸ் பண்ணவில்லை. Not even one person missed the Holy Spirit there. ஆமென். ஹல்லேலூயா. அன்னைக்கு வெறுமையான 6 கற்சாடிகள் இருந்தது, எல்லா கற்சாடிகளும் நிரப்பப்பட்டது. There were empty 6 vessels and all the 6 vessels were filled. ஹல்லேலூயா. Hallelujah. நம்ம காத்திருக்கும் பொழுது, When we wait, நம்ம ஜெபத்துல தரித்திருக்கும் when பொழுது, we endure in prayer, அவர் நம்மளை டிசப்பாயின்ட்மென்ட் பண்ணுகிற He's ஆண்டவர் not a அல்ல. God who will disappoint us. அவர் நம்மளை நிரப்புகிற He's a ஆண்டவர். God who fills us. ஹல்லேலூயா. Hallelujah. எந்த பாத்திரத்தை பயன்படுத்த விரும்புகிறாரோ Whatever the vessel He wants filled, அந்த பாத்திரத்தை நிரப்புகிறவர். He is a God who's filled those அன்னைக்கு அந்த vessels. சீஷர்கள் அனைவரையும் அவர் பயன்படுத்த ஒரு சித்தம் And வைத்திருந்தார். He desired to use every disciples that day. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நோக்கத்தை And வைத்திருந்தார். for everyone He had a purpose. அவர்கள் எல்லாரையும் அவர் நிரப்பினார். And He filled each one of them. அவரை நிரப்பின உடனே Immediately after He filled them, அவர்களுடைய ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு வித்தியாசம் வந்தது. and there was a change in each one of their lives. சவுலை நடுரோட்ல சந்தித்தார். God met Saul in the middle on the road. அவன் சபையை துன்பப்படுத்தினவன். And he persecuted the church. அவனை தொட்ட உடனே அவனுடைய கண்களிலே பார்வை போயிற்று. And when the Lord touched him, he lost his sight. அவனை பட்டணத்துக்குள் போக சொன்னார். And God asked him to enter the city. அவன் போய் உள்ளே ஜெபித்துக் கொண்டிருந்தான். And he was praying. அவனுக்காக அனனியா என்கிற ஒரு மனுஷனிடத்துல போய் பேசினார். And for his sake, God went and spoke to a man called Ananias. அனனியாவை அவன் சவுலிடத்துக்கு அனுப்பினார். And then he sent Ananias to go meet Saul. Acts chapter 9 verse 17 சொல்லுகிறது பாருங்க. அப்போஸ்தலர் 9:17 சொல்லுகிறது. அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து, சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வையடையும்படிக்கும் பரிசுத்தாவினால் நிரப்பப்படும்படிக்கும் என்னை அனுப்பினார் என்றான். We read in Acts chapter 9 verse 17, and Ananias went his way and entered the house, and laying his hands on him, as he said, Brother Saul, the Lord Jesus, who appeared to you on the road as you came, He sent me that you would receive your sight and be filled with the Holy Spirit. Amen. Amen. Hallelujah. ரெண்டு நோக்கத்துக்காக அனுப்பினார். There were two reasons why he sent இவன் him. கர்த்தருடைய அற்புத சந்திப்பை பெற்ற மனுஷன். He is a man who had the divine visitation of the Lord. கர்த்தருடைய ஒளி அவனை சுற்றிலும் பிரகாசித்தது. The light of the Lord shone all around him. கர்த்தருடைய சத்தம் அவனுக்கு வந்தது. The sound of the Lord, the voice of the Lord came to him. கர்த்தர் அவனோடு பேசினார். God spoke to him. அவன் ஆண்டவர்ட்ட கேட்டான், ஆண்டவரே நீர் யாருன்னு கேட்டான். And he asked the Lord, Lord, who are you? ஆண்டவர் அதுக்கு பதில் கொடுத்தார். And the Lord responded. நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே என்று சொன்னார். And he said, I am the Jesus that you persecute. Amen. Amen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அனுபவத்தை பெற்றவன் சவுல். And Saul had experienced something that was beyond nature. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டவர். He is the man who heard the sound of the Lord. ஆனாலும் Even though அது போதாது, that was not enough, அவன் நிரப்பப்படுவது அவசியம் என்பதை கர்த்தர் உணர்ந்தார். God knew that it was important that he'd be filled. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நமக்கு இது மாதிரி ஒருவேளை உன்னத அனுபவங்கள் நமக்கு இருக்கலாம். And we could also have these kind of divine visitations. Amen. Hallelujah. அதே போல அநேக வருஷம் நம்ம கர்த்தரோடு இருக்கிற ஒரு அனுபவம் இருக்கலாம். And similarly, we could have had an experience of being with the Lord for a very long time. இவைகள் எல்லாம் இருந்தாலும், even though ஆண்டவர் நம்ம நிரப்பப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். God desires that we will be filled. Amen. ஒரு miraculous healing அவனுக்கு அங்க கொடுத்து பார்வை அடையும்படி செய்தார். God gave him miraculous healing and helped him see
ஆனாலும் அனனியாட்ட சொன்னார், But even though he told அவன் Ananias பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். that he needs to be filled by the Holy Spirit. ஆமென். Amen. இன்னைக்கு நம்ம பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படுவது மிக மிக முக்கியம். It is important that we will be filled by the Holy Spirit. நம்மளை அவர் பயன்படுத்த விரும்புகிறார். God desires to use us. அதற்கு அவருடைய ஆவியினால நம்மளை நிரப்ப For that he விரும்புகிறார். desires to fill us by His நம்ம Spirit. பாத்திரம் நிரம்பி இருக்க வேண்டும் என்று அவர் He விரும்புகிறார். desires that our vessels will be filled. ஆமென். Amen. இயற்கைக்கு அப்பாற்பட்ட நிறைய அற்புதங்களை நம்ம பெற்றாலும் Even though we receive many wonders beyond nature, நம்ம பாத்திரம் நிரப்பப்பட வேண்டும் என்று God விரும்புகிறார். desires that our vessels will be filled. ஆமென். இவர்களை நிரப்பின உடனே Immediately after they were filled, ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் மாறியது. and each one in their lives were changed. பேதுருடைய வாழ்க்கை மாறியது. The life of Peter changed. கூட இருந்த ஒவ்வொரு சீஷர்களுடைய வாழ்க்கை மாறியது. Every disciples that were with him, their lives changed. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 43வது வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Acts 2 verse 43 we read, எல்லோருக்கும் பயம் உண்டாயிற்று, அப்போஸ்தலர்களாலே அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் செய்யப்பட்டது. Then fear came upon every soul, and many wonders and signs were done through the apostles. எப்பொழுது இது நடந்தது? When did this happen? அவர்கள் எல்லாரும் நிரப்பப்பட்ட பின்பு. After they were filled. யாரெல்லாம் நிரப்பப்பட்டார்களோ, who and all were filled, அவர்கள் எல்லார் மூலமாக இந்த அற்புதங்கள் நடந்தது. and through them all these wonders took place. ஆமென். நான் ஏற்கனவே சொன்னேன், I told you already. காலி சாடிகள் நிரப்பப்பட்ட பொழுதுதான் அந்த ஜாடிகள் மூலமாக அற்புதம் வெளிப்பட்டது. Only after the empty vessels were filled was a wonder that happened, a miracle that happened through the empty vessels. ஆமென். இந்த சீஷர்கள் நிரப்பப்பட்டவனே அவர்கள் மூலமாக கர்த்தர் அற்புதங்களை நடப்பிக்க ஆரம்பித்தார். And after the disciples were filled by the Spirit, God started to work wonders through them. நம்ம நிரப்பப்பட்டிருக்கும் பொழுது, when we are filled, நம்ம மூலமாக மற்றவர்களுடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பார். God is able to meet others' needs through us. நம்ம மூலமாக அற்புதங்களை அடையாளங்களை அவர் செய்ய விரும்புகிறார். And God desires to do wonders and signs through us. ஆமென். Amen. அப்போஸ்தலர் 3வது அதிகாரத்துல பார்த்தீர்கள் என்றால், Acts 3 we read, நிரப்பப்பட்ட பேதுருவும் யோவானும் தேவாலயத்துக்கு போகிறார்கள். on chapter 1 we read, and Peter and John went up together to the temple. அங்க அவன் ஒரு பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். And there was a beggar who was begging. 4வது வசனம் சொல்கிறது, on the verse 4 we read, பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்து எங்களை நோக்கி பார் என்றார்கள். and they fixed his eyes on him, both John and Peter, and said, look at us. இவன் தேவாலயத்தின் வாசலிலிருந்து பிச்சை கேட்கிறவன். And he was a beggar who was begging at the doors of the temple. நீங்க வெளி பிரகாரமா பாத்தீங்க என்றால், if you see on the outwardly, ஒரு பிச்சைக்காரனுக்கு தேவை ஏதோ ஒரு காசோ அல்லது ஒரு உணவோ ஏதோ ஒரு உதவி தேவை. a beggar, all that he would need is some money or clothes or food. அவனும் அந்த எதிர்பார்ப்போட தான் அவங்ககிட்ட கேட்டான், ஏதாவது அவங்க கையில இருந்து கிடைக்கும்னு நினைச்சு கேட்டான். And only with that expectation he asked them that he would receive something from their hands. ஆனா பேதுரு யோவான் அவனை உற்று பார்த்தார்கள். But Peter and John looked at him intently. அவர்கள் சொன்னார்கள், அவன் அவர்களிடத்தில் ஏதாகிலும் கிடைக்கும் என்று எண்ணி அவர்களை நோக்கி பார்த்தான். அப்பொழுது பேதுரு, வெள்ளியும் பொன்னும் என்னிடத்தில் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன், நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி வலது கையினால் அவனை பிடித்து தூக்கிவிட்டான். உடனே அவனுடைய கால்களும் கரடுகளும் பலன் கொண்டது. 5 through 8 we read, and he gave them his attention, expecting to receive something from them. And Peter said, silver and gold I do not have, but what I do have I give you. In the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. And he took them by his right hand, lifted him up, and immediately his feet and ankle bones received strength. வெளிப்பிரகாரமா பாத்தீங்கன்னா அவனுக்கு காசு தான் தேவைன்னு நம்ம நினைக்க தோணும். On the outwardly, when you look at somebody, it would appear that all he needs is money. ஆனா பேதுருவும் யோவானும் அவனை உற்று பார்த்த பொழுது, but when John and Peter looked at him intently, அவனுக்கு உள்ளாக என்ன தேவை என்பதை அவர்கள் அறிய முடிந்தது. they were able to understand what was really needed inside of him. Amen. Amen. இவனுக்கு இப்பொழுது பிச்சை கொடுக்க வேண்டிய நேரம் அல்ல. This is not the time to give him an alms. இவனை வலது கையினாலே பிடித்து தூக்கி விட்டு இவனை நடக்க வைக்க வேண்டிய நேரம். This is the time when I would raise him up with my right hand and make him walk. Amen. Amen. நீங்களும் நானும் நிரப்பப்பட்டிருந்தால், if you and I are being filled, மற்றவர்களுடைய உள்ளான தேவை என்ன என்பதை நாம் அறிய முடியும். we would know what the inner needs people might have around us. Amen. Amen. ஜனங்களோட எக்ஸாக்ட் நீட் என்ன தேவை என்பதை நாம் அறிந்து அதற்கேற்ப நம்ம செயல்பட முடியும். we would know what the exact needs of people what they have, and then we could act accordingly. Hallelujah. Hallelujah. Amen. மற்றவர்களுடைய வாழ்க்கையில மாத்திரம் இல்ல, not only in the others' lives, நம்முடைய வாழ்க்கையில எது நமக்கு எக்ஸாக்ட்டா தேவை என்பதை அறிந்து நம்ம அதற்கேத்த மாதிரி செயல்பட முடியும். that we can even know what's really exactly needed in our own lives, and we can act accordingly. Hallelujah.
அதற்காக தான் நம்ம நிரப்பப்பட வேண்டும் என்று ஆண்டவர் That is why விரும்புகிறார். the Lord desires that we'll be filled. ஹல்லேலூயா. அவர்கள் சொன்னபடி அவன் எழுந்து நடந்தான். And according to their word, he rose up and walked. வேதம் சொல்கிற அவன் தேவனை துதித்துக் கொண்டு போனான் என்று And we சொல்லப்படுகிறது. read that he praised the Lord and he walked. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 8-10 பார்த்தீர்கள் என்றால் If you read next chapter, verse 4, verse 8 and 9, 8-10 8 to 10. அப்பொழுது பேதுரு பரிசுத்தாவினால் நிறைந்து அவர்களை நோக்கி, ஜனத்தின் அதிகாரிகளே, இஸ்ரவேலின் மூப்பர்களே, பிணியாளியாயிருந்த இந்த மனுஷனுக்கு செய்யப்பட்ட உபகாரத்தை குறித்து எதினாலே இவன் ஆரோக்கியமானான் என்று நீங்கள் இன்று எங்களிடத்தில் விசாரித்து கேட்டால், உங்களால் சிலுவையில் அறையப்பட்டவரும் தேவனால் மரித்தோரிலிருந்து எழுப்பப்பட்டவருமாயிருக்கிற நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இவன் உங்களுக்கு முன்பாக சொஸ்தமாய் நிற்கிறான் என்று உங்கள் எல்லோருக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் தெரிந்திருக்க கடவது. Then Peter, filled with the Holy Spirit, said to them, rulers of the people and elders of Israel, if we this day are judged for a good deed done to a helpless man, by what means he has been made well, let it be known to you all and to all the people of Israel that by the name of Jesus Christ of Nazareth, whom you crucified, whom God raised from the dead, by him this man stands here before you whole. 12வது வசனம் சொல்கிறது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பில்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். On verse 12 we read, nor is there a salvation in any other, for there is no other name under heaven given among men by which we must be saved. Amen. 3வது அதிகாரம் 12வது வசனத்துல பார்த்தீர்கள் என்றால், if you read chapter 3 verse 12, பேதுரு அதை கண்டு ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலரே, இதை குறித்து நீங்கள் ஆச்சரியப்படுகிறது என்ன? நாங்கள் எங்கள் சுய சக்தினாலாவது எங்கள் சுய பக்தினாலாவது இவனை நடக்க பண்ணினோம் என்று நீங்கள் எங்களை நோக்கி பார்க்கிறது என்ன? So when Peter saw it, he responded to the people, men of Israel, why do you marvel at this, or why look so intently at us, as though by our own power or godliness we have made him walk? Amen. 16வது வசனம் பாருங்க. Acts chapter 3 verse 16. அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற இவனை பலப்படுத்தினது. அவரால் உண்டாகிய விசுவாசமே உங்கள் எல்லோருக்கும் முன்பாக இந்த சர்வாங்க சுகத்தை இவனுக்கு கொடுத்தது. On 16 we read, and his name, through faith in his name, he made this man strong, has made this man strong, whom you see and know. Yes, the faith which comes through him has given him this perfect soundness in the presence of you all. நிரப்பப்பட்ட பேதுருவின் வாழ்க்கையிலும் யோவானுடைய வாழ்க்கையிலும் நடந்த காரியத்தை பாருங்கள். We are seeing the things, what happened in the life of John and Peter after they were filled. அந்த அற்புதம் நடந்த பிறகு, after this wonder happened, அவர்கள் தங்களை முன்னிலைப்படுத்தாமல் இயேசுவை முன்னிலைப்படுத்தினார்கள். And they didn't project themselves, but they kept Jesus in front of them. இது எங்களால உண்டாகவில்லை. This didn't happen through us. இயேசுவாலே உண்டானது. It happened through Jesus. Amen. Hallelujah. அவன் பரிசுத்தாவினால் நிறைந்தவனாய் பேசினான் என்று பேதுருவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. And we read that it says about Peter that he spoke as a man that was filled by the Spirit. நீங்களும் நானும் நிரப்பப்பட்டவர்களாய் இருப்போம் என்றால், if you and I are filled, ஒருபோதும் நம்மளை முன்னிலைப்படுத்த மாட்டோம். we will not project ourselves. Amen. இயேசுவை மாத்திரம் முன்னிலைப்படுத்துகிறவர்களாய் இருப்போம். And we'll be only lifting Jesus up. இயேசுவை மாத்திரம் உயர்த்துகிறவர்களாய் இருப்போம். We'll be only elevating Jesus. Amen. ஆகவே தான் இயேசு நாம் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That is why Jesus desires that we'll be filled. Hallelujah. Hallelujah. Amen. பேதுருவுக்கு ஒரு தைரியமாய் நின்று பேசக்கூடிய கிருபைகளை கர்த்தர் கொடுத்தார். God gave Peter the boldness to speak. Amen. அவன் நிரப்பப்பட்ட பின்பு, after he was filled, ஒரு மறுதலிக்கிற பேதுருவாய் இல்லாமல், he was not he was not a man who was denying. அவன் தைரியமாய் நின்று பேசுகிறவனாய் இருந்தான். He was a man who could speak boldly. அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 14ல சொல்லப்பட்டிருக்கிறது. We read in Acts 2:14. அப்பொழுது அதுக்கப்புறம் அப்போஸ்தலர் 2:17-18ல சொல்லப்பட்டிருக்கிறது. And then we read on 17 and 18. கடைசி நாட்களில் 16ல இருந்து வாசிக்கலாம். 16ல இருந்து, தீர்க்கதரிசியாகிய யோவேலினால் உரைக்கப்பட்டபடியே இது நடந்தேறுகிறது. கடைசி நாட்களில் நான் மாம்சமான யாவர் மேலே நாவியை ஊற்றுவேன். அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள். உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள். என்னுடைய ஊழியக்காரர் மேலும் என்னுடைய ஊழியக்காரர்கள் மேலும் அந்நாட்களில் நாவியை ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். Verse 16 through 18 we read, but this is what was spoken by the prophet Joel. And it shall come to pass in the last days, says God, that I will pour out my spirit on all flesh. Your sons and your daughters shall prophesy.
Your young men shall see visions. Your young men shall dream dreams. And on my manservants and my maidservants I will pour my spirit on in those days, and they shall prophesy. Amen. நிரப்பப்பட்ட பேதுரு, and the Peter that was filled, வேத வசனங்களின் அடிப்படையிலே காரியங்களை சம்பந்தப்படுத்தி பார்க்க முடிந்தது. and he was able to discern the things according to the word. Hallelujah. Amen. அவன் யோவேல் தீர்க்கதரிசியின் வாழ்க்கையில நடந்த காரியம், and this was this thing that happened in the life of prophet Joel. சொல்ல உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனம் இப்பொழுது நிறைவேறுகிறது என்று சொல்கிறான். And he says that the prophet that was spoken in the life of Joel is revealed was fulfilled today. ஒரு வேத வசனத்தின் வெளிப்பாடு உடையவனாய் பேதுரு இருந்தான். And Peter was the one who could interpret the word. Amen. நிரப்பப்படுகிறவர்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்களை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கிறேன். And I'm talking about the blessings of the one who is being filled. அவருடைய ஆவியினால் நிரப்பப்பட்டவர்கள். And these are the ones that are filled by the Spirit. அவருடைய வார்த்தையின் இன்டர்பிரேஷனை சரியாக அறிவார்கள். And they were able to interpret the word correctly. Amen. ஆகவே தான் நம்ம நிரப்பப்பட்டிருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். That is why the Lord desired that we be filled. ஒரு மனுஷனுடைய தேவை என்ன என்பதை நாம் அறிய முடியும். We will know the needs of men. வேத வசனங்களின் வெளிப்பாடுகளை நாம் அறிய முடியும். We will be able to interpret the word. கர்த்தருடைய நாமத்தை முன்னிலைப்படுத்த முடியும். And we are able to lift the name of Jesus up. ஹalleluya. கர்த்தருக்காக தைரியமாய் நிற்க முடியும். That we can stand for him boldly. Amen. Amen. Hallelujah. Hallelujah. இன்னைக்கு நம்ம நிரப்பப்பட்டிருக்கோமா? Today are we filled? இன்னைக்கு நம்மளை மீண்டும் அவர் நிரப்ப விரும்புகிறார். Today the Lord wants to fill us again. Hallelujah. பவுல் எழுதும்போது எழுதுகிறார், and when Paul wrote, he writes, நீங்க ஒவ்வொரு நாளும் நிரப்பப்பட்டு கொண்டே இருங்கள் என்று சொல்கிறார். Being filled. And he says be filled each day. Amen. ஒரே நாளிலே நிரப்பப்பட்டு முடிகிற அனுபவம் அல்ல. This is not an experience that you will enjoy one day. Amen. ஒவ்வொரு நாளும் அவங்க நிரப்பப்பட்டு கொண்டிருந்தார்கள். They were filled with the Spirit every day. பெந்தேகோஸ்தே நாளில் மாத்திரம் அந்த அனுபவம் அல்ல. This is not the day of Pentecost alone. ஒவ்வொரு நாளும் அவங்க ஊழியத்துக்கு போன இடங்கள் எல்லாம் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். And they were filled by the Spirit every day when they went for the ministry. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போதே ஆவியானவர் அந்த அறை முழுவதும் இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பினார் என்று பார்க்கிறோம். We read that when Peter spoke, and every time he spoke, the Spirit of the Lord came and filled the entire room. Hallelujah. இன்னைக்கு நம்ம நிரப்பப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். Today the Lord desires that we will be filled. நம்மளை பயன்படுத்த விரும்புகிறார். God desires to use us. அதற்கு நம்மளை நிரப்ப விரும்புகிறார். For that he wants to fill us. Amen. Amen. இரண்டாவதாக நிரம்பி வழிதலை குறித்து உங்களோடு பேச விரும்புகிறேன். Second, I want to talk to you about being flowing with the Spirit. சங்கீதம் 23:5 தாவீது எழுதுகிறார். Psalms 23:5 we read David write. சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு எதிராக ஒரு Surely goodness and mercy shall 5 you prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil, my cup runs over. Amen. இந்த பின்பகுதி சொல்கிறது என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. And the latter part of this verse says that my cup runs over. தாவீதின் பாத்திரம் நிரப்பப்பட்டதாக மாத்திரமல்ல நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இருந்தது. And the life of David was not only a vessel that was filled, but it was an overflowing vessel. அந்த நிரம்பி வழிவதற்குரிய காரணத்தை அவர் சொல்கிறார். And he explains the reason why his life was overflowing. என் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி எனக்கு ஆயத்தப்படுத்தி You prepared a table before me in the presence of my enemies. என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர். You anoint my head with oil. அந்த நிரப்புகிறவர் கர்த்தர் என்பதை தாவீது சொல்கிறார். And we see that David saying that the one that fills him is the Lord. அவர் நிரம்பி வழிய பண்ணினார். கர்த்தர் தாவீதை நிரம்பி வழிய பண்ணினார். And we see the Lord made David overflow. எந்த சூழ்நிலையில நிரம்பி வழிய பண்ணினார்? In what situation? சத்துருக்களுக்கு முன்பாக. In the presence of the enemy. ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி he prepared a table. அவன் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணினார். And he anointed his head with oil. ஆகவே தான் அவன் பாத்திரம் நிரம்பி வழியது. That is why his vessel was able to be filled. Amen. நிரம்பி வழிவதற்கு காரணம் and the reason for his vessel to overflow தலையை அபிஷேகம் பண்ணினார். because the Lord anointed his head. Amen. இதே வார்த்தை சங்கீதம் 89ல சொல்லப்பட்டிருக்கிறது. And the same word we read in Psalms 89. சங்கீதம் 89 20ல இருந்து 24 வரைக்கும் பாருங்க. 20 to 24 we read. கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணி நிரம்பி வழிய பண்ணின பொழுது when God filled the life of David and help him overflow, and I found my servant David with my holy oil I have anointed him, with whom my hand தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். I found my servant என் பரிசுத்த தைலத்தினால் அவனை அபிஷேகம் பண்ணினேன்.
I found my servant David, with my holy oil I've anointed him. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறதாக இந்த சங்கீதம் எழுதப்பட்டிருக்கிறது. And we read that this is what the Lord speaks. அவர் சொல்லுகிறார், என் servant அவன் தாவீது, என் தாசனாகிய தாவீதை நான் கண்டுபிடித்தேன். And he says that I have found my servant David. தாவீதோட பாத்திரம் எதால் நிரம்பி வழிந்தது என்றால் கர்த்தருடைய பரிசுத்த தைலத்தினால் நிரம்பி வழிந்தது. And what was that overflowing in the life of David? It was the holy oil that was anointed on him. ஆமென். அப்படி நிரம்பி வழிந்ததினாலே, and because he was filled and overflowed, என்ன விதமான நன்மைகள் நடந்தது என்று பார்க்கிறோம். and we see that what are the good that came out of it. என்ன விதமான ஆசீர்வாதங்கள் அவனுக்கு வந்தது என்பது 21வது வசனத்திலிருந்து சொல்லப்பட்டிருக்கிறது. And from verse 21 we see what the kind of blessing that came out of it. 21வது வசனம் சொல்கிறது, 21 we read, என் கை அவனோடே உறுதியாயிருக்கும். with whom my hand shall be established. ஆமென். Amen. நிரம்பி வழிகிற பாத்திரங்களோடு, And with the vessels that are filled, with the vessels which are overflowing, the hand of the Lord will be with them. Amen. நிரம்பி வழிகிற பாத்திரங்களோடு கர்த்தருடைய கை உறுதியாயிருக்கும். And with the vessels that are overflowing, the hand of the Lord will be established. ஆமென். Amen. அதனால தான் நம்ம நிரம்பி வழிவது அவசியம். That is why it is important for us to overflow. எப்பொழுதெல்லாம் நீங்க நிரம்பி வழிகிறீங்களோ, Whenever you overflow, அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய கை உங்களோட உறுதியா இருக்கு என்ற அர்த்தம். it means that the hand of the Lord has been established in your life. அங்க அடுத்து சொல்ல, என் புயம் அவனை பலப்படுத்தும். And then it says, my arm will strengthen him. ஆமென். Amen. நிரம்பி வழிகிற பாத்திரங்களை And for the vessels that are filled and overflow, கர்த்தருடைய கரமே பலப்படுத்தும். the hand of the Lord will strengthen. Amen. Amen. ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்களும் நானும் நிரம்பி வழிந்தால், If you and I overflow, கர்த்தருடைய புயம் நம்மளை பலப்படுத்தும். the arm of the Lord will come and strengthen us. ஆமென். Amen. ஹல்லேலூயா. முதலாவது நம்ம என்ன செய்யலாம்? அன்று என்ன நிரம்பி வழிய பண்ணனும் நம்ம ஜெபம் பண்ணலாம். First we can pray, Lord, let my life be filled and overflow. அல்லது நமக்கு அருமையானவங்க யாரெல்லாம் பலப்பட வேணுமோ அவங்களுக்கு பலப்படுறதுக்கு சொல்ல வேண்டிய ஜெபம், அன்று இந்த பாத்திரம் நிரம்பி வழியட்டும். Or if you want to pray for somebody and you want to bless them, you can say, Lord, let this vessel be filled and overflow. Amen. Amen. மேபி உங்க பிரதரா இருக்கலாம், மேபி உங்க சிஸ்டரா இருக்கலாம், உங்க ஃப்ரெண்டா இருக்கலாம், உங்க ஹஸ்பண்டா இருக்கலாம், உங்க ஒய்ஃபா இருக்கலாம். அவங்க பலப்படணும்னா, கர்த்தருடைய கை அவங்களோடு இருக்கணும்னா, அன்றே உங்களை நீர் நிரம்பி வழிய பண்ணும், அபிஷேகத்தினால நிரம்பி வழிய பண்ணணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஜெபம் ஒரு அருமையான ஒரு ஜெபம். It may be your friend or your relative, but a good prayer that you can pray for them is saying, Lord, let your hand be upon them, let it fill them, and let their life overflow. அடுத்த வசனம் பாருங்க, 22 பாருங்க. And 22 we read, the enemy shall not outwit him, nor the son of wickedness afflict him. சத்துரு அவனை நெருக்குவதில்லை, நியாயக்கேட்டின் மகன் அவனை ஒடுக்குவதில்லை. The enemy shall not outwit him, nor the son of wickedness afflict him. நிரம்பி வழிகிற பாத்திரத்தை, The vessels that are overflowing, சத்துரு ஒடுக்க முடியாது. the enemy cannot outfit. ஆமென். எதற்காக நீங்களும் நானும் நிரம்பி வழியணும்? Why should you and I be filled? சத்துரு நம்மளை ஒடுக்க கூடாது என்றால், so the enemy cannot oppress us. அவன் நம்மளை நெருக்க கூடாது என்றால், That he would not outwit us. நம்ம செய்ய வேண்டிய ஜெபம், The prayer that we need to make, என் பாத்திரம் நிரம்பி வழியட்டும் ஆண்டவரே. let my vessel, Lord, fill and overflow. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Amen. ஹல்லேலூயா. Hallelujah. ஆமென். Amen. அன்றே என் பாத்திரம் நிரம்பி வழிய வேண்டும். Lord, let my vessel overflow. சத்துருக்களுக்கு முன்பாக பந்தி ஆயத்தப்படுத்துகிறார். Lord, Lord prepares a table in the presence of your enemies. தலை எண்ணெயினால் அபிஷேகம் He பண்ணுகிறார். anoints the head with oil. என்ன தெரியுமா சொல்றாரு? And then what he says? இவன் என்னால நிரம்பி வழிகிற பாத்திரம். And he is a vessel that he will overflow with me. நீ அவனை ஒடுக்க முடியாது. That you cannot outwit him. நீ அவனை நெருக்க முடியாது. That you cannot oppress him. ஆமென். Amen. ஹல்லேலூயா. Amen. இவ்வளவு காலம் ஒருவேளை நீங்க சத்துருனால நெருக்கப்பட்டிருக்கலாம், ஒடுக்கப்பட்டிருக்கலாம். On all these years you may have been oppressed or outwitted by the devil. ஆனா இன்னைக்கு ஆண்டவங்களை பார்த்து சொல்ல But the விரும்புகிறார். Lord looks at you and desires to நீ say, நிரம்பி வழிகிற பாத்திரமாயிருந்தால், if you are a vessel that overflows, எந்த சத்துருவனை ஒடுக்க முடியாது. no enemy can outwit you. ஆமென். எந்த சத்துருவனை நெருக்க முடியாது. There's no enemy can oppress you. ஹல்லேலூயா. Amen. தாவீதுக்கு அந்த ஆசீர்வாதங்களை அவர் கொடுத்தார். God gave David that blessing. ஆமென். அடுத்த வசனம் பாருங்க. On 23 we read, I will beat down his foes before his face and plague those who hate him. ஹல்லேலூயா. அவன் சத்துருக்களை அவனுக்கு முன்பாக மடங்கடித்து அவனை பகைக்கிறவர்களை வெட்டுவேன். And the Lord says, I will beat down his foes before his face and plague those who hate him. ஆமென். நிரம்பி வழிகிற பாத்திரங்களுக்காக, And for the vessels that will fill and overflow, கர்த்தர் செய்கிற ஒரு பெரிய காரியம், this is a great thing the Lord does. சத்துருவை மடங்கடிக்கிறார். And he's a God who beats the enemy. அவனை பகைக்கிறவர்களை வெட்டுகிறார். And he plagues those who hate him. ஆமென்.
Amen. அவரே யுத்தம் பண்ணுவேன்றார். And he said, I will wage the battle. நீங்களும் நானும் நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இருந்தால், If you and I are a vessel that will be filled and overflow, நம்ம கேட்காமலே அவர் வந்து யுத்தம் பண்ணுவார். and even without us asking, he'll come and wage the battle for us. எத்தனை பேர் How many of விசுவாசிக்கிறீங்க? you believe that? அவர் பார்த்து கொண்டே இருப்பார். And he will be watching. இது என்னால் நிரம்புகிற பாத்திரம், This is my vessel that will be filled. என்னால நிரம்பி வழிகிற பாத்திரம். And this is a vessel that will be filled because of எந்த me. சத்துருவும் இந்த பாத்திரத்தை நான் ஒடுக்க விட மாட்டேன். I will not let any enemy oppress my vessel. எந்த சத்துருவும் இந்த பாத்திரத்தை நெருக்க விட மாட்டேன். And I will not let any enemy outwit my Amen. vessel. அது மாத்திரமல்ல, முற்றிலுமாய் முறியடிப்பேன் என்கிறார். And not only that, I will beat them. அடுத்த வசனத்துல பாருங்க, On 24 we என் read, உண்மையும் என் கிருபையும் அவனோடு இருக்கும், என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். by my faithfulness and by my mercy shall be with him, and in my name his horn shall be exalted. நிரம்பி வழிகிற பாத்திரத்தோடு, And with the vessel that will fill and overflow, அவருடைய கிருபையும் உண்மையும் இருக்கும். his faithfulness and mercy will remain. Amen. அவர் சொல்லுங்க, என் நாமத்தினாலே அவன் கொம்பு உயரும். And in my name his horn shall be exalted. ஹல்லேலூயா. இன்னொரு சங்கீதத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறார், உன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், உன் தலையிலோ கிரீடம் பூக்கும். And in other Psalms you read that I will bring shame upon the enemy, and on your head I will place a crown. Amen. Hallelujah. ஆண்டவர் நம்ம பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணும் பொழுது, When God makes us life a vessel that will overflow, இந்த எல்லா ஆசீர்வாதங்களும் நமக்கு கொடுக்க வல்லவராய் and இருக்கிறார். he is a God who is able to give us all these blessings. தாவீதுக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்தார். That is a grace he gave David. தாவீதை ஒரு ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். God anointed him as king. Amen. சீஷர்களுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் வேறு, அவன் தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் ராஜாவுக்குரிய ஒரு அபிஷேகம். The anointing that the disciples received is different from what David received. David received an anointing as a king. சவுலோடத்துல இருந்த ஒரு பொல்லாத ஆவி விலகுவதற்கு இந்த நிரம்பி வழிகிற பாத்திரமாகிய தாவீதை கர்த்தர் பயன்படுத்தினார். And for an evil spirit that was in Paul to leave, God had to use his vessel David. Amen. Amen. நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இருக்கும் பொழுது, And when you are a vessel that will be filled and overflow, பொல்லாத ஆவிகள் விலகி போவதற்கு கர்த்தர் அந்த பாத்திரங்களை God பயன்படுத்துவார். will use those vessels to chase away the evil spirits. Amen. Amen. ஹல்லேலூயா. எனக்கு தெரிஞ்சு வேற இடத்துல எங்கே ஒரு ஹீலிங்க்கு தாவீதை பயன்படுத்தினார், இல்லனா ஒரு செத்தவனை உயிரோடு எழுப்பதற்கு தாவீதை பயன்படுத்தினார்னு வேதத்துல இல்ல. And from what I know it's not written anywhere in the Bible that God used David to heal or to raise a dead one. Amen. ஆனா இந்த பொல்லாத ஆவி விலகுவதற்கு தாவீதை But பயன்படுத்தினார். God used David to chase away the evil spirit. பெலிஸ்தியர் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிப்பதற்கு தாவீதை God பயன்படுத்தினார். used David to redeem to save the Israelites from the Philistine hands. அது மாத்திரம் இல்ல, தாவீதோட வாழ்க்கையில அவனுடைய கேரக்டர்ஸை அபிஷேகத்தின் மூலமாய் மாற்றினார். And not only that, we see that in the life of David, by the anointing, God changed his character. Amen. Amen. நம்ம நிரப்பப்படும் பொழுது When we are filled, ஆவியின் வரங்கள் நம்ம மூலமாய் வெளிப்படும். we see that the gifts of the Spirit will be revealed in us. பேதுருவின் மூலமாய் யோவானின் மூலமாய் ஆவிக்குரிய வரங்கள் வெளிப்பட்டது. And we see that through the life of Peter and through the life of John, the gifts of the Spirit was revealed. சவுல் மூலமாக வெளிப்பட்டது. And we know that it happened through Saul. தாவீதின் மூலமாக ஒரு பொல்லாத ஆவியை விரட்டுகிற அந்த கிருபையின் வரம் வெளிப்பட்டது. And we see that in the life of David that God gave him the grace to chase an evil spirit. அது மாத்திரம் இல்ல, தாவீதோட வாழ்க்கையில நிறைய ஆசீர்வாதங்களை கொண்டு வந்தது நம்ம சங்கீதம் 89ல வாசித்தோம். Not only that, we see that many blessings came upon David in the chapter 81. அது மாத்திரம் இல்ல, தாவீது நிரம்பி வழிகிற பாத்திரமாய் இருந்தபடியினால், Not only that, because David was a vessel that was filled and overflowing, அவனுடைய கேரக்டர்ஸ்ல நிறைய மாற்றங்கள் there were வந்தது. many changes in David's characters. சவுல் தாவீதை விரட்டி கொண்டே இருந்தார். Saul was continually chasing David. இவன் தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டான் என்பதை அவன் அறிந்தான். He knew that David was anointed as a king. ஆகவே தாவீதை கொல்லுவதற்கு எல்லா விதத்திலும் சவுல் முயற்சித்தார். So because of that, Saul tried every way to kill David. அப்போ ஒரு அருமையான சந்தர்ப்பம் தாவீதுக்கு கிடைத்தது. There was a good opportunity that David had. சவுலை கொன்று போடுவதற்கு ஒரு சந்தர்ப்பம் He had an கிடைத்தது. opportunity to kill Saul. ஆனா தாவீது அப்படி கொல்லாமல் விட்டார் அந்த சமயத்துல. But we know that David left Saul without killing him. 1 சாமுவேல் 24வது அதிகாரம் பாருங்க. 1 Samuel 24 we read. 6வது வசனம் 7வது வசனம். 6 and 7 we read. அவன் தன் மனுஷரை பார்த்து, கர்த்தர் அபிஷேகம் பண்ணின என் ஆண்டவன் மேல் என் கையை போடும்படியான இப்படிப்பட்ட காரியத்தை நான் செய்யாதபடிக்கு கர்த்தர் என்னை காப்பாராக, அவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று சொல்லி
தன் மனுஷரை சவுலின் மேல் எழும்ப ஒட்டாமல் இவ்வார்த்தைகளினால் அவர்களை தடை பண்ணினான். சவுல் எழுந்திருந்து கெபியை விட்டு வழியே நடந்து போனான். 1 Samuel chapter 24 verse 6 and 7. And he said to his men, the Lord forbid that I should do this thing to my master, the Lord's anointed, to stretch out my hand against him, seeing he is the anointed of the Lord. So David restrained his servants with these words and did not allow them to raise against Saul. And Saul got up from his cave and went on his way. எந்த மனுஷன் இவனை தாவீதை கொல்லணும்னு நினைச்சானோ அதே மனுஷனை தாவீதின் கையில ஒப்பு கொடுக்கிறார். And the one that wanted to kill David, God had brought him into the hands of David. ஆனா நான் கொல்ல மாட்டேன்றார். But then David says, I will not kill him. ஏன்னா இவர் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். Because he's a man who is anointed by the Lord. Amen. Amen. ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரம் A vessel that are filled and overflowing இன்னொரு நிரம்பின பாத்திரத்தை புரிந்து கொள்ளும். will understand another vessel that's being filled. Amen. Amen. சவுலும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். We know that Saul was also anointed by the Lord. தாவீதும் கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். David also was anointed by the Lord. Amen. Amen. Hallelujah. Hallelujah. ஒரு நிரம்பி வழிகிற பாத்திரம் A vessel that are filling and overflowing இன்னொரு நிரம்புகிற பாத்திரத்தை கொல்லாது. will not kill another anointed. Hallelujah. Amen. நான் கை போடுவது எப்படி? And how will I put my hand on him? அடுத்து பாருங்க அவரை போய் ஆண்டவனேன்றாரு, ரைட், மாஸ்டர்ன்றாரு. And then he calls him master. அடுத்து 11வது வசனம் பாருங்க. And we read in verse 11 in the same chapter, moreover my father yes, see the corner of your robe in my hand, for in it I cut off the corner of your robe and did not kill you. Know and see that this is neither evil nor rebellion in my hand, and I have not sinned against you. Yet you hunt my life to take it. இந்த இடத்துல சொல்கிறார் என் தகப்பனே என்று சவுலை அழைக்கிறார். And then we read that he calls him my father. முதல்ல ஆண்டவனே என்றார். First he said Lord. இப்ப தகப்பனே என்றார். And then he says my father. ஒரு எனிமியை இப்படி கூப்பிட முடியுமா? Can you call an enemy? Amen. Hallelujah. Hallelujah. Amen. சில நேரம் ஃப்ரெண்டை கூட இப்படி கூட மாட்டோம். Sometimes we can't even call our friends that. Hallelujah. ஒரு எனிமியை போய் மாஸ்டர்ன்றாரு, ஃபாதர்ன்றாரு, கொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சாலும் கொல்லல. And then we see that he calls him the master and he calls him the father, and even though he had a chance to kill him, he didn't. தாவீதோட வாழ்க்கையில In the life of David, வரம் வெளிப்பட்டது மாத்திரம் இல்ல, not only the gifts were revealed, அவருடைய கேரக்டர் மாறி இருந்தது. and his characters changed. Amen. Amen. நிரம்பி வழிகிற பாத்திரம், And the vessel that will overflow, குணாதிசயங்கள் மாறினதா இருக்கும். it'll be a vessel that the characters have changed. சத்துருக்களையும் நேசிக்கிற ஒரு அந்த அன்பை கர்த்தர் கொடுப்பார். God will give you the love to even love the enemy. அவங்கள மன்னிச்சு விடுறதுக்கு ஒரு கிருபைகளை தருவார். God will give you the grace to forgive them. Amen. Amen. அது எப்போ வரும்? When will that come? நம்ம பாத்திரம் நிரம்பி ஒளிந்தா. When our vessels is filled and overflowing. Hallelujah. Amen. அவர் இன்னும் அழகா பின்னாடி சொல்றாரு, நிறைய வசனம் சொல்றாரு. And then we read many verses behind, he says beautifully, ஆண்டவரே அவருடைய காலத்தை முடிச்சு அவர் மரித்து போனால் போகட்டும், அதுக்கு முன்னாடி நான் என் கையை போட மாட்டேன். And he says if the Lord wishes and takes his life and ends his life, let it be. I will not lay my hands on him. ஆண்டவர்ட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிறாரு. He hands him over to the Lord. என் கையை நான் போட மாட்டேன். I will not lay my hands on him. Amen. Amen. Hallelujah. Hallelujah. நிரம்பி வழிகிற பாத்திரம், The vessel that was filled and overflowing. கேரக்டர் மாறின பாத்திரமாய் இருக்கும். It'll be a character, the character would have been changed. Amen. 17வது வசனம் பாருங்க. And we read in verse 17. Hallelujah. தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கல நீதி, சவுல் சொல்றாரு தாவீதை பார்த்து நீ என்னை பார்க்கல நீதிமான், நீ எனக்கு நன்மை செய்தாய், நானோ உனக்கு தீமை செய்தேன். And then Saul looks at David and says, you are more righteous than I, for you have rewarded me with good, whereas I have rewarded you with evil. Amen. அடுத்த வசனம் பாருங்க. And you have shown நீ எனக்கு நன்மை செய்ததை என்று விளங்க பண்ணினாய், கர்த்தர் என்னை உன் கையில் ஒப்பு கொடுத்திருந்தோம், நீ என்னை கொன்று போடவில்லை. And you have shown this day how you have dealt with me well with me, for when the Lord delivered me into your hands, you did not kill me. ஒருவன் தன் மாற்றானை கண்டுபிடித்தால் அவனை சுகமே போக விடுவானோ? இன்று நீ எனக்கு செய்த நன்மைக்காக கர்த்தர் உனக்கு நன்மை செய்வாராக. For if a man finds his enemy, will he let him get away safely? Therefore may the Lord reward you with good for what you have done to me this day. யார் bless பண்றா இப்ப? Now we see who's blessing. The enemy is blessing David. Enemy, amen. 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 The only reason his character was completely changed. Whose character? David's character. How the characters changed? Through the anointing. Because he was an overflowing vessel. Amen. Hallelujah.
நம்ம நிரம்பி வழிகிற பாத்திரமா இருந்தால், if we are vessels that are filled and overflowing, சத்துருக்களும் நம்மள வந்து ஆசீர்வதிப்பாங்க. even the enemies will come and bless us. Amen. Amen. உனக்கு கர்த்தர் நன்மை செய்வாராகன்றான். And they say that the Lord will do good to you. யூசுவலா எனிமிட்ட இருந்து கர்ஸ் தான வரும். Usually we'll have curse from the enemy. எஸ் ரைட், கர்ஸ் வரும், இல்லனா நம்மள அழிக்க பாப்பான். ஆனா இங்க அந்த எனிமியே வந்து bless பண்றான். We know that the enemy will either curse you or want to destroy you, but we see that he is blessing him. 20வது வசனம் பாருங்க. On verse 20 we நீ read, நிச்சயமாக ராஜாவாய் இருப்பாய் என்றும் இஸ்ரவேலின் ராஜ்யம் உன் கையில் நிலைவரப்படும் என்றும் அறிவேன். and I know indeed that you shall surely be king, and that the kingdom of Israel shall be established in your hand. Amen. Amen. அன்னைக்கு தாவீது நினைச்சிருந்தா சவுலை கொன்று போட்டு அவன் அன்னைக்கே ராஜாவா இருக்கலாம். And if David had desired or wished, he could have killed Saul that day, and that day he would have been the king. ஆனா அவன் விட்டுட்டான். But he left him. ஆனா சவுல் சொல்றாரு அந்த வசனத்துல, But then Saul says in that verse, நீ நிச்சயமா ராஜாவா இருப்ப. you will definitely be the king. இஸ்ரவேலின் ராஜ்யபாரம் உன் கையில் நிலைவரப்படும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். And I know that the kingdom of Israel will be established in your hand. Hallelujah. Amen. நீ எதுக்காக என்ன கொல்லாம விட்டியோ அது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். And the reason that you did not kill me, that will be given to you. Hallelujah. Amen. Amen. நீங்க நிரம்பி வழிகிற பாத்திரமா இருந்தால், If you are a vessel that are filled and overflowing, உங்களுக்குரியது கிடைக்கும் வரைக்கும் நீங்க பதறாம இருப்பீங்க. and you would not be hasty, and you'll hold your peace until you receive what you want. அது கர்த்தராலே வரும். And it'll come because of the Lord. Amen. Hallelujah. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். And God has kept such a blessing for you. இந்த தாவீதோட வாழ்க்கையில போராட்டங்கள் நிறைய வந்தது. And there were many struggles in the life of David. சோதனை வந்தது. There was many tribulation. Amen. Temptation. ஒரு முறை சோதனைக்கு இடம் கொடுத்தார். And he had allowed himself for the temptation. Amen. பாவத்துல விழுந்தார். And he fell in the sin. முதல்ல அவர் போய் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? The first thing he did, உம்முடைய பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாமல் இரும். and he prayed, Lord, do not take your spirit from me, Holy Amen. Spirit from me. Hallelujah. இந்த நிரம்பி வழிகிற அனுபவத்தை என்னை விட்டு எடுத்துறாதீங்க. Lord, do not take this filling of the spirit from me. Amen. Hallelujah. I don't want to lose this overflowing experience. Lord, please do not take this overflowing experience from my life. Amen. He said, I sinned against you unto the heaven. Amen. Hallelujah. So have mercy upon me. Amen. அப்படி அவருடைய ஜெபம் அந்த நிரம்பி வழிகிற அனுபவத்தை நான் இழந்துடக்கூடாது. And his prayer was, I should not lose his experience of being filled and overflowing. அந்த ஒரு சிறு பாவம் அவனுடைய பாத்திரத்துல ஒரு ஓட்டையை போட்டு விடும் என்பதை அவன் அறிந்திருந்தான். He knew that one sin would put a hole in his vessel. ஏமே நான் பெற்றுக்கொண்ட நிரம்பி வழிகிற அதை நான் இழக்க விரும்பவில்லை. I do not desire to lose what I've received by being filled. அதுதான் தாவீதோட ஜெபம் அப்படி இருந்தது. That is why the prayer of David is that. Amen. Amen. அந்த நிரம்பி வழிகிறதோட முக்கியத்துவத்தை தாவீது அறிந்திருந்தார். God knew the importance of being filled. Hallelujah. Hallelujah. Amen. நீர் என்னை விட்டு விலகி போய்டாதனோ என்றான். And he said, Lord, do not depart from me. நிலைவரமான ஆவி, உம்முடைய ஆவி என்னை தொடர்ந்து தாங்கட்டும் என்றான். Lord, it's an established spirit, let it be, Lord, continue to uphold me. Amen. அவன் சொன்னான், இருதய நொறுங்குண்டவர்களுடைய ஜெபத்தை நீர் புறக்கணிக்க மாட்டீர் என்று சொன்னான். And he said, the Lord, you will not despise the prayer of broken spirit. Amen. அவன் முற்றிலும் உடைந்து போனவனாய் இருந்தான். And he was one who was completely broken. நொறுங்கி போயிருந்தான். And he was broken. Amen. அவன் சொன்னான், நான் இந்த நொறுங்கி போன நிலைமையில இருந்தால், if I am in this heartbroken state, ஒரு நொறுங்கின பாத்திரம் நிரம்பி வழிய முடியாது. and a broken vessel cannot be filled and overflow. Amen. அதனால தான் சொன்னான், நான் நொறுங்கின மாதிரி இருக்கேன், என் ஜெபத்தை புறக்கணிச்சிடாதீங்க. That's why he said, Lord, I am a broken vessel, but do not despise your spirit from me. Hallelujah. Amen. இன்டைரக்டா சொன்னா என்ன சொல்றாரு? திரும்ப என்ன நிரம்பி வழிகிற பாத்திரமாய் மாற்றிடுங்க. And indirectly he's saying, Lord, change me back to a vessel that you would want to fill. Hallelujah. Amen. தாவீதோட கேரக்டரை கர்த்தர் முற்றிலுமாய் மாற்றினார். God changed the character of David. அதனால தான் தாவீதை பார்த்து சொன்னார், That's why he looked at David and told him என் இருதயத்துக்கு ஏற்றவன், that he is a man after my heart. எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வான். He does everything according to my will. Amen. Amen. நிரம்பி வழிகிற பாத்திரம் A vessel that's filled and overflowing. கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றதா இருக்கும். It'll be according to the heart of the Lord. கர்த்தருடைய சித்தப்படி செய்கிற பாத்திரமா It'll be a இருக்கும். vessel that'll do the will of the Lord. Amen. புரியுதா உங்களுக்கு? Do you understand? நிரம்புவது எவ்வளவு முக்கியம்,
நிரம்பி வழிவது எவ்வளவு முக்கியம். How important is for us to be filled, and how important is to be filled and overflowing. நீங்க நிரம்புனீங்கன்னா If you fill, ஆவியின் வரங்கள் வெளிப்பட்டு மற்றவங்களுக்கு தான் நிறைய ஆசீர்வாதம் வரும். and the gift of the Spirit will be revealed in you, and others will receive the blessing. ஆனா நீங்க நிரம்பி வழிந்தீங்கன்னா But if you overflow, உங்க நம்மளுடைய கேரக்டர்ஸ் மாறும், our characters will change, நமக்கு தான் நிறைய blessing வரும். and we will receive our many blessings. Amen. Amen. தாவீதை தான் ராஜாவா தூக்கி வச்சார். And the Lord raised David as a king. Amen. Amen. ஹalleluya. ஹalleluya. Hallelujah. நமக்கு ரெண்டுமே தேவை. And we need both. நிரம்பவும் செய்யணும், We need to be filled. நிரம்பி வழியவும் We செய்யணும். need to be filled and overflowing. எழுந்து நிக்கலாமா? Can we all stand up? இன்னைக்கு ஆண்டவர்ட்ட ஒப்பு கொடுப்பீங்களா? Could you come?